வாமா. தமன்னா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நாம எப்படியாவது அந்த ராணியை தடுத்துட்டோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அந்த குட்டிச்சாத்தான் ராணி வயித்துல வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தான் சித்தப்பா. என்னோட பயம் எல்லாம் ராணிக்கு தெரியாத அந்த விஷயம் பொம்மிக்கு தெரியும். அதனால அவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. ராணி வயித்துல அந்த குழந்தைய பிறக்க வைக்க ரொம்ப மெனக்கிடுவா. அதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. நம்ம வீட்டுல பூஜை நடக்கிறதுனால பொம்மியால எதுவும் பண்ண முடியாது, இங்க வரவும் முடியாதுன்னு சொன்னியே. கவலைப்படாம இரு, நாம நினைச்சதுதான் கண்டிப்பா நடக்கும். நானும் நமக்கு சாதகமா நடக்க போற விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஆனா என்னோட ஒரே டவுட் என்னன்னா, இந்த குப்பத்துக்காரி எதுவுமே பண்ணாம இருக்கா. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. தமன்னா, ராணியால உன்னை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுங்கிறதா நிஜம். அதான் உங்ககிட்ட ஓவரா வாய்ஸ் ஓடல் விட்டுட்டு இப்படி ஓரமா நின்றுகிட்டு இருக்கா பாரு. அம்மா ராணி, நமுதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த 2 பொட்டலத்திலையும் சிவப்பு பூவையும் வெள்ளை பூவையும் அடிச்சு போட்டிருக்கோம். நீ சாமியை வேண்டிக்கிட்டு அதுல ஒண்ணு எடு. தாயே, ராணிக்கு நல்லது நடக்கணும். என்ன இவ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காளே? அத்தா, அக்கா போட்டோ முன்னால நான் சொன்னதுதான். இனிமே நான் சொல்றதுக்கோ வேண்டதுக்கோ எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு நல்லதை நடத்தி கொடு. ராணி வா, நீ வந்து அதுல ஒண்ணு எடு. நாராயணி அம்மே, எங்கനെങ്കിലും ராணியை ரட்சிக்கணும். நாராயணி அம்மே, தெய்வநாயகம் ஐயா ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும். ஐயா. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. எந்த விஷயம் பரியு? எனக்கு இந்த வீட்டில் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அதை செய்ய உங்களோட உதவி தேவைப்படுது. எனக்கு புரியலையே. அதான் இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. இல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்க நடத்தி கொடுக்கணும். பொம்மி இறந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் ராணியை இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளே பொம்மிக்கு பதிலா ராணியை இங்க அனுப்பியிருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது. நாங்க எல்லாருமே மனசு மாதிரி ராணியை ஏத்துக்கிட்டாலும் சித்தார்த் இன்னும் அவளை முழுசா மனைவியா ஏத்துக்கல. அந்த நிலை மாறி சித்தார்த்த ராணியும் ஒன்னு சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்தணும். அப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடந்து இந்த குடும்பத்துக்கு வாரிசா ஒரு குழந்தை வரணும். அது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் தீர்வா இருக்கும். எனக்கும் அதான சரின்னு படுது. கண்டிப்பா இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க ஒரு விஷயத்த இதுக்கான பிள்ளையார சுழியா செஞ்சா நான் நினைச்சது நடக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நீங்க தயவு செஞ்சு செய்யணும். இது நீங்க சொன்னதுக்காக இல்ல, ராணிக்காக. அவளோட தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இதை நான் கண்டிப்பா செய்யும். சாமி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தாயே, ராணியோட வாழ்க்கையில விளக்கேத்த நீ வெள்ளை புஷ்பத்தை வர வைக்கணும்.
போய் இந்த கதவை மூடுமா? இந்த கதவெல்லாம் மூடு. சரிப்பா. விளக்கு அணைஞ்சிட போகுது. சீக்கிரம். சீக்கிரம். அண்ட சராசரத்தையே ஆளும் பராசக்தி அவதாரம். குறி சொல்ல குடி வளர்க்க தொம்மிதி பெத்தம்மா தேவி அருள் வாக்கு சொல்ல வந்திருக்கு. என்னங்க, யார் இது? சின்ன பொண்ணு குறி சொல்ல வந்திருக்காப்பா. யாரோ ஒரு சின்ன பொண்ணு குறி சொல்ல வந்திருக்கு. வந்திருக்கிறது சாதாரண பொண்ணு இல்ல, இது தெய்வ சக்தி. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரா இருக்கும்? வன துர்க்கை, குளிகை துர்க்கை, ஜாதவேதா துர்க்கை. என்ன தமன்னா, பூவை எடுத்து பிரிச்சு பார்த்து சிவப்பு பூ தான் வந்திருக்கு, மாலையை கழட்ட வேண்டாம்னு சொல்லிடுவார்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை கரெக்டா வந்து நிக்குது. நானும் அந்த கடுப்புல தான் இருக்கச்சுதப்பா. சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, தீப துர்க்கை, ஆசூரி துர்க்கை, லவண துர்க்கை. அனைத்து அவதாரமும் ஒன்றான தொம்மிதி பெத்தம்மா தேவி ஆதி ஜெக்க தேவி அருள்வாக்கு சொல்ல வீடேறி வந்து படியேறி நின்னு காத்திருக்கு. இந்த வீட்ல ஒரு கன்னி தெய்வம் பொறுப்பெடுக்க காத்திருக்கு. சித்தார்த்துடன் ராணி சேர்ந்து விட்டால் அவள் வயிற்றில் பாப்பா குழந்தையாக வந்து பிறக்கும். பாப்பாவால திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளார வர முடியுமா? தொம்மிதி பெத்தம்மா மகாதேவி, என் வேண்டுதலுக்கு மனம் இறங்கி படியேறி வந்திருக்க. இனி என் வேண்டுதலை கண்டிப்பா நீ நிறைவேற்றிடுவ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது, சொல்லலாமா? என்ன நம்புதுரி நீங்க? சித்தார்த்தும் நீங்களும் போட்டிருக்கிற மாலையை கலட்ட பூ போட்டு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்க இருந்தோம். ராணி சரியா எடுக்கிற நேரத்துல தொம்மிதி பெத்தம்மா தேவியே ஒரு சின்ன பொண்ணா அருள் வாக்கு சொல்ல வந்திருக்கு. அதனால இந்த கன்னி பொண்ணை கூப்பிட்டு இந்த புஷ்பத்தை எடுக்க சொல்லாங்களா? நானும் அதே தான் நினைச்சேன் நம்பூதிரி. நீங்க சொல்லிட்டீங்க. ராணி, நீ போய் ஆ குட்டியை விட விழிச்சோண்டு வா. ஆ, சரிங்க சாமி. என்ன தமன்னா, நம்ம ராணி எடுப்பான்னு நினைச்சா ஏதோ குறி சொல்ற பொண்ணை கூப்பிட்டு எடுக்க சொல்றாங்க. மாமா, யார் வந்து எடுத்தா என்ன? அந்த பேப்பரில் தான் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் தடவி இருக்குல்ல, அதில் எந்த பூ இருந்தாலும் இந்நேரம் சிவப்பாக தான் இருக்கும். அது எப்படி கரெக்டா கன்னி தெய்வம் பொறுப்பெடுக்க காத்திருக்குன்னு ராணிக்கு குழந்தை பிறக்க போற மாதிரி பில்டப்பா சொல்லுச்சு. ஷபா மாமா,
இதுங்கெல்லாம் முதல்லயே வீட்டை நல்லா நோட்டம் விட்டுட்டு எல்லா மேட்டரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சைக்கலாஜிக்கலாக அடித்து துட்டை பிடுங்க பிளான் பண்ணுற ஆளுங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். பாப்பா, எங்க வீட்ல ஒரு பூஜை நடக்குது. அதுல பூ கட்டி போட்டு உத்தரவு கேட்க போறோம். நீ வந்து அதுல ஒரு பூ எடுத்து கொடுக்கறியா? அதுக்கு தானே வந்திருக்க. தமன்னா, நம்ம பிளான்ல ஏதோ சொதப்ப போற மாதிரி எனக்கு தோணுது. சித்தப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? அது எப்படி சொதப்பும்? என்ன நடந்தாலும் இன்னைக்கு உங்களை மாலையை கட்ட நான் விட மாட்டேன். ராணியையும் சித்தார்த்தையும் சேரவும் விட மாட்டேன். சரி வா பாப்பா. இப்போ எதுக்கு ராணி இந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வரா? தாயே, நீயே புஷ்பத்தை எடுத்து கொடுக்க இங்க வந்த மாதிரி தோணுது. நாலு வார்த்தை குறி சொல்லிட்டு அப்புறம் நான் இந்த பூவை எடுத்து தரேன். ஆனா நீ எனக்கு காணிக்க கொடுக்கணும், சரியா? சரி பாப்பா. பார்த்தல, நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு காசுல எவ்வளோ குறியா இருக்கான்னு பாரு. இந்த வீட்ல ஒரு கன்னி தெய்வம் வந்து பிறக்க போகுது. அதுவும் நடு வீட்ல தொட்டில் கட்டுற நேரமும் வந்துருச்சு. அதுக்கான காலமும் கைகூடியே வந்துருச்சு. ஆனா போன தடவை கருத்தரிச்சு காத்தா கரைஞ்சாலும் வரம் வாங்கி திரும்ப இந்த மனையில பொறுப்பெடுக்க போகுது. அது கருத்தங்கிய மறு நிமிஷம் பொல்லாப்பும் பகை சூழும் போர்க்காலம் நிதந்து வரும். ஆனாலும் அந்த கருவாலே பாதகர்கள் படை நடுங்கும், சூழ்ச்சியும் பொடியாகும். தமன்னா, இந்த பொண்ணை ஒருவேளை ராணி செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாளோ? ஒருவேளை நிஜமாவே குறி சொல்றவளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமன்னா. இங்க பாருங்க, அவ என்ன பண்ணாலும் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க. நல்ல வாக்கு சொல்ல சொன்ன. தும்மிதி பித்தம்மா தேவி, ஜெக்கம்மா தேவி, நல்ல பூ எடுத்து கொடுக்கணும் தாயே. ஐயா, நீயே அதை பிரிச்சு பார்த்து அதுல என்ன புஷ்பம் வந்திருக்குன்னு நீயே சொல்லு.
சொன்ன வாக்கு சரிதான், எடுத்த பூவும் சரிதான். வெண்தும்பை அந்த பரமேஸ்வரனும் பார்வதியும் அருள் வாக்கு சொல்லி உத்தரவு கொடுத்த மாதிரியே இருக்கு. எல்லாம் ஆண்டவன் சித்தம். ரொம்ப நன்றி பாப்பா. நான் கரெக்டாக தானே பண்ணேன், ஒன்றும் புரியலையே தமன்னா. தமன்னா எப்படி? சித்தப்பா, பேப்பர்ல அந்த கெமிக்கலை தடவுனீங்களா இல்ல கோட்டை விட்டுட்டீங்களா? நான் தான் கூடவே இன்னொரு பேப்பர்லையும் தடவி அதை உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சானே, அந்த பூ சிவப்பாக தானே மாறுச்சு. அப்புறம் எப்படி வெள்ளைப்பூ வந்துச்சு? ஐயோ தமன்னா, உன்னை ஏமாத்துறதுக்காக தான் ராணி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வச்சு ஏதோ சீட்டிங் பண்றாளோன்னு எனக்கு தோணுது. சாமியே இந்த சின்ன பொண்ணு ரூபத்துல வந்து அருள் வாக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டா. இனிமே இந்த விஷயத்துல எந்த குழப்பமும் இல்லை. சாமி, நீங்க 2 பேரும் மாலையை கலட்டி இந்த பால் செம்புல போட்டுருங்க. சரிங்க. இங்க பாருங்க, அவ வந்து ஏதோ தப்பா எடுத்து கொடுத்திருக்கா. எனக்கு என்னமோ மாலை கழட்டுறது சரியா படல தாத்தா. கழண்ட மாலையை திரும்ப கழட்ட எதுக்கு பிரச்சனை? அதுதான் ஏற்கனவே கபத்தை விட்டு அர்த்தராத்திரியில அருந்து விழுந்துருச்சே. என்ன சித்தார்த், பாப்பா என்ன சொல்லுது? எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா பாப்பா சொல்றது உண்மைதான். ஆமா தாத்தா, ராத்திரி இடி விழுந்த அன்னைக்கு நைட்டு எல்லா ரூம்லயும் நெருப்பு வந்துச்சுல்ல. நான் கதவு திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். ஏய் ராணி! ஐயோ, மாலை வேற அருந்துருச்சு. தாத்தாக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாரே. ஏ ராணி, சீக்கிரம் வா. உண்மையாவே அன்னைக்கு ராத்திரியே மாலை அறுந்துருச்சு தாத்தா. அது தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் யார்கிட்டயும் சொல்லல. என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சு? சரி, நான் கிளம்புறேன். ராணி, எனக்கான காணிக்கையை கொடு. பாப்பா, உனக்கு என்ன காணிக்க கொடுக்கறது? கல்யாணம் ஆன பொம்பளை கிட்ட என்ன காணிக்க கேக்குறது? உன் கையால குங்குமத்தை என் நெத்தியில வச்சு விடு. சரி பாப்பா.